அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் அஸ்ட்ரோ சார்பாக இன்று நாம் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஜோதிட தகவல்கள் தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக லக்னாதிபதி வலு இழந்தவர்கள் அனுதினமும் தவறாமல் யாரை கும்பிடணும்? சூரிய பகவானை வழிபடணும். மேக்சிமம் ஒரு லக்னாதிபதி லக்னம் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையின் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் உலகந்து நமக்கான உடல் உயிர் ஆன்மா எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடிய லக்னம் அப்படிங்கிற முதல் பாயிண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது, வலுவிழந்து இருக்கும்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை அனைத்துமே நீங்கள் போராடி தான் பெறணும் அப்படிங்கிற சூழல் உருவாகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா லக்னக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். சூரிய பகவானை அதிகாலை சூரியன் உதயத்தின் போது வழிபடுவது மிக மிக நல்லது. அந்த லக்னம் வலுவிழந்த லக்னத்தை மீண்டும் வலுவேற்றி கொடுக்கக்கூடியது. உங்களுடைய செயல்பாடுகளில் மேலும் முன்னேற்றத்தை தரும். ஆகையால் லக்னம் வலுவிழந்த ஜாதகர்கள் அல்லது லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் அமைந்துள்ளவர்கள் சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் சிறந்ததாக அமையும். அடுத்து, ஒருவர் நல்ல குணம் மற்றும் நேர்மையான செயல்பாடுகளை பார்த்தவுடன் அவரை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஈர்க்கும். அந்தமாரி நேரத்தில் என்ன காரணம் அப்படின்னா, அங்கே குருவோட வலுப்பெற்றிருக்கும். லக்னாதிபதி யார் இருப்பாங்க? குழு வலுப்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அதேமாரி இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் காரகத்துவத்தை நாம் எப்பயுமே மறக்கக்கூடாது. அதேமாரி உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் சுக்கிர தொடர்பில் இருக்கும் பொழுது அந்நிய இன மக்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் சுபகிரகத்துடன், சுபகிரகம் என்று சொல்லக்கூடியது எது? குரு பகவான். இந்த மாதிரியான சுபகிரகத்துடன் தொடர்புடைய முழு சுபர் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம குரு பகவானை மட்டும்தான் சொல்ல முடியும். சரிங்களா? வளர்பிறை சந்திரனை நம்ம சுபகிரகமாக சொல்லலாம். சரிங்களா? அந்தமாரி இருக்கக்கூடிய கிரகத்தோடைய தொடர்பு இருக்கும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் என்ன இருக்கும்? அந்நிய மக்களால் நமக்கு அதிகமாக உதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி ராகு கேது உயிர் காரகத்துவமான இடங்களில் நின்ற தசா நடத்தும் போது நின்ற வீட்டின் அதிபதி பலம் இழக்காமல் இருப்பது நல்லது. ராகு உயிர் காரகத்துவமான இடங்களில் நின்று தசா நடத்தும் பொழுது நின்ற வீட்டின் அதிபதி பலன் இழக்காமல் இருப்பது மிக சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.